ஷேய் அப்பா சூரியன் இராணுவ நீதிமன்ற கோர்ட்ஸு கைலாசத்தில் கடவுள் போட்டான்ப்பா. இராணுவ தளபதியார், இராணுவ தலைவர் முக்கால் சேர்த்தியும் உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஆட்டி விடுதானப்பா. கோடு போட்டுக்கிட்டே இருக்கான். என் ஃப்ரெண்டு நண்பன் கோடு போடுதான். ரோடு போடணும்ல. கால் சத்தியம் எப்பா. இந்த குறுக்கு எலும்பு கவர்மெண்ட் வேலாக்கான்ல, இதில் கலெக்டரு, இந்த கலெக்டர், நொட்டு கலெக்டரு, இடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்தமாக மாவட்டம் மாதிரி எப்படி அரசியலாக பங்கு விரித்து பங்கு போட்டு தின்னு நக்குதான். நாக்க போட்டு எம்எல்ஏ ஒரு பக்கம் நக்குதான், எம்பி ஒரு பக்கம் நக்குதான், மந்திரி ஒரு பக்கம் நக்குதான், முதலமைச்சர் நக்குதான். தமிழ்நாட்டிலாம் அப்படியே இழுத்து நக்குதான். இந்த கண்டாரோலிமை மகனுக்கு ஊடாளப்பட்ட நீதிமன்றத்தில் அரசு வாரண்ட் போட்டிருக்கு. இவனை தூக்கி உள்ளே வைக்காமல் எப்படி முதலமைச்சர் விளையாடுதான் பார்த்தியா தமிழ்நாட்டில். கொண்ட நரம்ப அப்படியே கட் பண்ணி விட்டுருவார். பார்த்துக்கோ, கடவுள் உச்சியில் உட்காந்துருக்கான். நீதி அரசராக உட்காந்து நடத்திட்டு இருக்கான் தண்டனைக்கு. ஒத்தி போடா தமிழ்நாட்டில். எலெக்ஷனை உனக்கு ஓட்டு இருடா, உனக்கு எலெக்ஷன் ஓட்டு. வைதா மாத்தியா ஈஸ்வர மௌன வைதம். நம்மளை போட்டால் கணக்கு, நம்மளும் போட்டோம்னா வைவா தெரியும். இந்த கணக்கு வெளியே ஏறுது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் மௌனை வச்சு ரோர் ஆட்டுதான். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பட்டு மத்தியில் போட்டு ரோர் ஆட்டுதான். இவனை தூக்கி உள்ளே வைக்க முடியல. எப்படி ஊடாளப்பட்ட மாநிலத்தில் அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்கு. அதை சரி கட்டி வாரான். எப்படி அந்த அச்சடித்த பேப்பர். அப்போ கவர்மெண்ட்டு உள்ளவன் எதுக்கு இவனுக்கு சம்மந்தப்பட்டிருப்பான். இப்போ மௌனுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு எவன் சம்மந்தப்பட்டிருப்பான். அப்போ குறுக்கு எலும்பு அந்த செத்த பேய் பேப்பரை கண்ணு, மூளை, கை கடவுள் பவரால் எரிச்சு முடிக்கார் கைலாசத்தில். தொலைஞ்சு போவார். தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் பூரா காலில் தோலில் தூக்கி போட்டு போகிறான். 1 வருஷம் 2 வருஷம் போட்டு அடுத்தாப்புல வெளியில் குழல் ஊதான், கொட்டு மேலே அடிக்கான். இந்த திமுக கட்சிக்கார பேல துவைச்சி எடுத்து போடுவான். டைம் வரையில் ஒட்ட வலிச்சலுன்னு உள்ளே ஓட்டிருக்கு. வார்டில் கிடக்கிறவன் சரி, புரோக்கர் கூட அவன் தான் இருக்கான். இந்த ஜெம்மத்தில் அழித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான் தமிழ்நாடு முழுவதும். இவனை பிதுக்கி எடுக்கணும். பிதுக்கி சாணி வெளியே வரணும். அடித்தோடனே அந்த சாணி வந்தோடனே தின்றா அப்படிங்கணும். வானரப்படம் அது சாப்பிடா. கண்டாரோலி மனை பூமி அழிக்க வந்த முட்டா குய்மனை எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டு அவமதிப்பு. இப்போ கோர்ட்டில் என்னன்னு தெரியாது. நீதிமான் உட்காந்து கணக்கு போடுறார் கடவுள். அப்போ கோர்ட்டில் நீதியை கொடுக்கறது, நியாயத்தை கொடுக்கறது, அநியாயப்பட்டு போடுறது, கணக்கு போடுறது நீதிபதியை கோர்ட்டார் ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரு இராணுவமாக பக்கத்தில் இயந்திரம் வச்சு நிற்கணும். அது இல்லை. மொத்தத்தில் மொட்டையாக வச்சுருக்கான். எப்படி அரசியல்வாதி கண்டாரோலிமை மொட்டையாக வச்சு அவனுக்கு பூனலுக்கு புடுக்குக்கு தூப்பாக்கி தூக்கிட்டு காவல்துறை நிற்கான். அப்போ இது எவ்வளோ கொழுப்பு. இவன் கக்கூசு போடுறதுக்கும் குளிக்க ஓட்டுறதுக்கும் பொண்டாட்டி மார்களா அரசியல்வாதி மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், அடுத்து டெல்லியில் குடியரசு ஜனாதிபதி, நிதியமைச்சர், ஆளுநர், நொட்டுக்கு இந்த கண்டாரோலி மன்னர்களுக்கு போலீஸ் காவல்துறை தூக்கி நிற்கான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு. அநியாயப்பட்டு அகம்பாதம் மட்டும் வச்சுருக்கான். கண்டாரோலி பிதுக்கி எடுத்து போடான். அமைச்சர்களை பூரான் நல்லா சாம்பலாகி போய்விடா முட்டா குய்மனடா. ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் தப்பு செய்யணும் தண்டனை கொடுக்குற பக்கத்தில் இயந்திரம் தூக்கி நிற்கணும். அப்படின்னா தான் பயப்படுவான். வழக்கறிஞர் பயப்படுவான். ஓட்டி போகிறவன் பயப்படுவான். உள்ளே வந்து கையெடுத்து கும்பிடுவான். நீதிமன்றமே அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். அம்புட்டும் வர்றவன் போகிறவன் பூரா லோலல் பண்ணிட்டு வரான். பெண் ஆணு வெளியில் மேய்ஞ்சிட்டு நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? உருப்படுமா? விளங்குமா? இப்போ 10:30 மணி டயத்தில் உள்ளே வராங்கன்னா இந்த ஆணு பெண்ணு நீதிமன்ற கோர்ட்டுக்கு எனக்கு வாய்தா இருக்குன்னு இங்கே வெளியில் எங்கே லாட்ஜில் போய் படுத்து எஞ்சிட்டு உருட்டிட்டு போய் நீதிமன்ற கோர்ட்டில் போய் மிதிச்சா எப்படி விளங்குமா? அது எவ்வளோ பெரிய அசிங்கமானதான். கண்டாரோலி மாநில பேல உன்னை இருறா, கால் சத்தியம் கணக்கு போடாச்சுடா உனக்கு.